அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா போல் சித்தரிக்கிறார். அவரது பிறந்தநாள் என்பது போலியானது. தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டுமே தலைவராக எடப்பாடி நீடிக்க முடியும் என்றெல்லாம் முன்னாள் அதிமுக எம்பி ஒருவர் காரசாரமாக வெளுத்து வாங்கியிருக்கிறார். இது குறித்து விரிவான செய்தியை இப்போது நாம் பார்க்கலாம். அதிமுகவில் நீண்ட காலமாக பணியாற்றி வந்தவர் கே.சி. பழனிசாமி. இவர் முன்னாள் எம்பியாகவும் செயல்பட்டு வந்தார். இடைப்பட்ட காலத்தில் இவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். தற்பொழுது அவரது எக்ஸ் தளத்தில் எடப்பாடி பழனிசாமியை காரசாரமாக தாக்கியுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: அதிமுக பொதுச் செயலாளர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு தன்னை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகவும் ஜெயலலிதா அம்மாவாகவும் பாவித்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க எடப்பாடி முயற்சிக்கிறார். அவருடைய அடிவருடிகள் அவரை அடுத்த எம்ஜிஆர் போலவும் அம்மா போன்ற ஆளுமை மிக்க தலைவர் போன்றும் காட்ட நினைக்கிறார்கள். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் மக்கள் செல்வாக்கை நிரூபித்ததால் மட்டுமே போற்றப்பட்டவர்கள். எடப்பாடி பழனிசாமியின் உண்மையான பிறந்த நாள் மார்ச் மாதம் 20ஆம் தேதி 1954ஆம் ஆண்டு. ஆனால் அரசாங்க ஆவணங்களில் மே மாதம் 12 என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் அனைவரும் மே 12இல் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அதையே எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து கொண்டாடுகிறார். தேர்தல் கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், களப்பணியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று அம்மா பாணியில் அறிவித்தார். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மன்சூர் அலிகான் தான் முன் வந்தார். தேமுதிகவை தவிர்த்து வேறு எந்த கட்சியும் கூட்டணியில் இடம்பெறவில்லை. தேர்தல் முடிவுகள் வரும் முன்பே யார் சரிவர வேலை செய்யவில்லை என்று ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டு ஆரம்பமாகிவிட்டது. இதுபோன்று தன்னை உருவகப்படுத்துகிற போலிகளை மக்கள் நம்ப மாட்டார்கள். எடப்பாடி எடப்பாடியாகவே இருங்கள். தேர்தலில் வெற்றி பெற்று காட்டினால் மட்டுமே தலைவராக இருக்க முடியும். அந்த வெற்றியும் எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக மட்டும்தான் இருக்குமே தவிர எடப்பாடி என்கின்ற தனி மனிதனுக்கு வெற்றி என்று அது அமையாது. அதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. உங்களுக்காக இன்று பலர் மண்சோறு சாப்பிடலாம், தீசட்டி ஏந்தலாம். அது எல்லாம் உங்கள் மூலமாக பணம் சம்பாதித்தவர்கள். உங்களை மகிழ்வித்து இன்னும் பலனடைய நினைக்கிறவர்கள் செய்யலாம். ஆனால் இது எல்லாம் ஆட்சியை பிடிப்பதற்கு உதவாது. எனவே மக்களை தேடி, தொண்டர்களை தேடி இந்த இயக்கம் பயணிக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுங்கள் என கே.சி. பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். கே.சி. பழனிசாமி